திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இந்த திருநெல்வேலி அல்வாவை விட ஸ்டாலின் அவர்கள் சுட்ட வடை இருக்கு பாருங்க, அது தமிழகத்துல செம ஃபேமஸ். முதல் வடை எதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வடை. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 ரூபாவது மானியம் கொடுத்தாங்களா? ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. ஏழை மக்கள் பசி தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். ஆனா இதுவரைக்கும் நான் ஒரு உணவகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனா எதுக்குமே உதவாத கருணாநிதியோட சிலை ஊரு முழுவதும் காண முடியுது. நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நீட் சட்ட மசோதாவை நிறைவேற்றி நீட்டை நிறுத்திடுவோம் அப்படின்னு ஊரா கூவுனாங்க, தெருவா கூவுனாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீட்டை ஒழிச்சா பாடே இல்ல. அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச டேட்டாவுடன் கை கணினி டேப்லெட் வழங்கப்படும். 30 வயதுக்குட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். இப்படி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம மக்களுக்காக எதையுமே செய்யாம நாங்களாம் யார் தெரியுமா? திராவிட மாடல் அரசாங்கம். எங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தை பார்த்து தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவரே செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இந்த 200 பாய்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க வாய்க்கூசாம பேசுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பழனிக்கு போகும் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் மசாஜ். இந்த வதந்தி டிவி இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கான். இந்த வதந்தி டிவி மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கிற இந்த கொத்தடிமை மீடியாக்கள் எல்லாமே இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு அப்புறம் இந்துக்கள் ஒற்றுமையா கூடுறாங்க பாருங்க, அந்த விவகாரத்துக்கு அப்புறம் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் கோயில்களுக்கு மோர் கொடுக்குறாங்க, கோயில் திருவிழாவுக்கு அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்னு செய்திகளை பயங்கரமா ஹைலைட் பண்ணி போட தொடங்கினான். இன்னும் ஒரு சில மீடியாக்கள் இது பெரியார் பூமி பார்த்தீங்களா, மத நல்லிணக்கத்தை அப்படிங்கலாம் உருட்ட தொடங்குறாங்க. ஆனா இந்த செய்தியை கடந்து இன்னொரு செய்தியும் வந்திருக்கு, அதையும் பாருங்க. மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை பாதுஷா பள்ளிவாசலில் மத வழிபாடு உரிமையை காக்க சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி அறுத்து சமூக நல்லிணக்கத்திற்கான சமபந்தி விருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி விருந்து கொடுக்க போறோம். மதுரை வாழ் அனைத்து மத சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்னையா இது? ஒரு பக்கம் மசாஜ் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாங்க சிக்கந்தர் மலையில ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு இன்னொரு கும்பல் கிளம்பி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அதுல திமுக எம்பிக்களோட பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, திமுக எம்பிக்களுக்கு பேச தெரியலனா பாராளுமன்றத்தில் போய் உதய் வாழ்க இன்பா வாழ்க அப்படின்னு கத்திட்டு பேசாம கேண்டீனுக்கு போய் அங்க டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு வந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனா பேசி இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க. இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படின்னு ஒரு எம்பி இருக்காங்கல்ல, அவங்க பாராளுமன்றத்தில் போய் அப்படி கவிதைகளை எடுத்து விட்டுருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இன்பா உதய் அப்படின்னு பயங்கரமான டைலாக்கை போட்டு இறுதியா சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை இன்னைக்கு இந்தியா முழுவதும் செம வைரல். மதவாத அரசியலை முன்னெடுங்கள் அப்படின்னு சொல்லி செமையா இன்னைக்கு மாட்டியிருக்காங்க. பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். அவையின் நடுவே செங்கோலை வைத்திருக்கின்றீர்கள். The place does not make the man, neither scepter the king. Greatness should be within. மன்னனை செங்கோல் உருவாக்குவதில்லை. அரும்பெரும் நற்குணங்கள் உள்ளிருந்து வர வேண்டும். மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, தமிழகத்தில் எப்படி திமுக மத அரசியலை பண்ணிட்டு இருக்காங்களோ, மதவாத அரசியலை பண்ணிட்டு இருக்காங்களோ, அதை இந்தியா முழுவதும் முன்னெடுக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு
பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிரபல கேபிள் தயா. இந்த கேபிள் தயா இன்னைக்கு சபாநாயகர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிருக்காப்ல. இந்த கேபிள் தயாவுக்கு பேச தெரிஞ்ச 4 வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஹிந்தி, சமஸ்கிருதம். இது மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் இதை மட்டும் தான் பேசுவாங்க. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக ஏதாவது பேசுறாங்கன்னு பார்த்தா எதுவுமே பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்ன பேசிருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 பேர் தான் பேசுறாங்க சமஸ்கிருதத்தை. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவா, பிஜேபியோட அஜெண்டாவா அப்படின்னு அப்படியே பயங்கரமா கொதிச்செழுந்து பேச சபாநாயகர், எப்பா கேபிள் தயா கொஞ்சம் உட்காருங்க. நம்ம நாட்டில் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியில உங்களுக்கு சமஸ்கிருதத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. ஏன் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு செம டோஸ் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு இணையதளத்துல செம வைரலா போயிட்டு இருக்கு. Thank you for giving sir, you are giving translation which is most welcome for the languages which are the state languages, official state languages. Can you tell me which state official language is Sanskrit? Why are you wasting taxpayers' money which the language is not even communicable? It's not communicated in any of the states in India, and nobody is speaking. Sir, the population survey in 2011 said only 73,000 people are supposed to be speaking. Sir, when that's the data, why should the taxpayers' money be wasted because of your RSS ideologies? अब माननीय सदस्य, आप दुनिया के किस देश में रह रहे हो? ये भारत है और भारत की मूल भाषा संस्कृत रही है, और इसीलिए हमने कहा 22 भाषाओं में, केवल संस्कृत में नहीं कहा। आपको संस्कृत की क्यों आपत्ति हुई? आपको संस्कृत भाषा की क्यों आपत्ति हुई? आपको हिंदी में आपत्ति हो, आपको संस्कृत में भाषा हो। भारत में 22 भाषाएं हैं जो संसद में मान्यता प्राप्त है, और 22 भाषाओं में होगी, संस्कृत में भी होगी और हिंदी में भी होगी। அடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட இளம் எம்பி பப்பு ராகுல் பூந்தியா வாட்சி செஞ்சுட்டாப்ல. சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாப்ல. எங்களுடைய பிரதமர் 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 0% டாக்ஸை கொடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை பாருங்க, கடந்த 5 தேர்தலாக டெல்லியில மிகப்பெரிய முட்டை தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பங்கம் பண்ணிட்டாரு. राहुल जी, जीरो चेक कर लीजिए। मिडिल क्लास का पैसा अब कांग्रेस के खाते भरने के लिए नहीं, मिडिल क्लास के अपने खाते में जाएगा, क्योंकि मिडिल क्लास के भाई और बहनों, अब आपको 12 लाख तक कोई टैक्स नहीं देना पड़ेगा, आपको टैक्स मुक्त कर दिया जाएगा। राहुल जी, जीरो चेक कर लीजिए। 1 जीरो और भी। दिल्ली की जनता ने कांग्रेस को कितनी सीटें दी? 2015 के विधानसभा में कांग्रेस को कितनी सीटें दी? 2019 के लोकसभा में कितनी सीटें दी? 2020 के विधानसभा में कितनी सीटें दी? 2024 के लोकसभा में कितनी सीटें दी? 2025 के विधानसभा में कितनी सीटें दी? अगर ये जीरो का रिकॉर्ड बनाने का काम किसी ने किया है तो राहुल जी के नेतृत्व में कांग्रेस पार्टी ने किया है। அடுத்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மணிப்பூர் கலவரத்திற்கு பிரதமர் மோடி அவர்களும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, அதுக்கு அவங்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட தமிழகத்தில் நடந்த பிரச்சனைகளுக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? மற்ற பிரச்சனைகளை விடுங்க, திமுக காரவங்க இன்வாலான இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற திமுகவோட ஆதரவாளர் பொறுக்கி போய அவன் பண்ண பாலியல் குற்றத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? ஏன் இந்த கனிமொழி அக்கா கலந்துகிட்ட கூட்டத்தில் பெண் போலீஸோட இடுப்பை பிடிச்சிக்கலாங்க திமுக காரவங்க, அதற்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கொடியை ஆட்டிக்கிட்டு நடு ரோட்ல பெண்கள் மத்தியில் பிரச்சனை பண்ணாங்க பாருங்க, அந்த பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா? இதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கட்டும். அதுக்கப்புறம் மணிப்பூர் பிரச்சனைக்கு யாரு பொறுப்பேற்கிறது, யாரு பொறுப்பேற்க வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காணவில்லை அப்படின்னு போஸ்டரே அடிச்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தா அக்கா கனிமொழி அவர்களோட புகைப்படத்தை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
தமிழக பெண் குழந்தைகளுக்கு நடந்து கொண்டிருக்கும் அநியாயத்திற்கு குரல் கொடுக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் கலியுக கண்ணகி கனிமொழி அப்படின்னு காணவில்லை அப்படின்னு போஸ்டே அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம். ஏன்னா கனிமொழி அவர்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கல, மணிப்பூராக இருக்கட்டும், அங்கங்கே எங்கே பிரச்சனை நடந்தாலும் மெழுகுவர்த்தியோட கிளம்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா எண்ணிலடங்கா பாலியல் குற்றங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதில் திமுகவோட ஆதரவாளரான இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கிப்பாய கூட இந்த கல்லூரி மாணவிகளை சீரழிச்சாம் பாருங்க, அந்த விஷயம் கூட இருக்கு. எதுக்குமே கனிமொழி அக்கா குரல் கொடுக்காதனால மக்கள் கோவத்தில் இன்னைக்கு போஸ்டே அடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த மீடியாக்களும் பேச மாட்டாங்க, எவனுமே பேச மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசி புகழ் பொன்முடி ஒரு சேட்டை காட்டியிருக்காப்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்கு அலர்ட், விரலை நீட்டி சீறி வந்த அமைச்சர், கேமராவை பார்த்ததும் டக்குன்னு மாறிய முகம். அதாவது ஒரு நலத்திட்டங்கள் மனு கொடுக்கிற நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன், அதில் மக்களை நோக்கி சீறிட்டு வந்திருக்காப்ல. கேமராவை பார்த்தோன்னே அப்படியே சிவாஜி கணேசன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காப்ல. அந்த வீடியோ எனக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அமைச்சர் பொன்முடியோட இந்த திமிர்த்தனத்தினால மக்கள் சேத்த வாரி அடிச்சு விரட்டினாங்க. இன்னும் திருந்தலையா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க, கழுவி ஊத்திட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஓசி புகழ் பொன்முடி அவர்களுடைய தொடர்புடைய ஒரு செய்தி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி டிக்கெட்ல தானே பயணம் செய்றீங்க, நாங்க பணம் கொடுத்து வர்றோம், எழுந்திருங்க என கூறி பெண்கள் இருக்கையில் அமர்ந்திருந்த பெண்களிடம் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள். இந்த செய்தி இன்னைக்கு நிறைய சேனல்களில் வந்துட்டு இருக்கு. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா இந்த ஓசி அப்படிங்கிற வார்த்தையை முதலா மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? இதே ஓசி புகழ் பொன்முடி தான். இந்த மாணவர்கள் மீது யாராவது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல ஓசி புகழ் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஈவே ராமசாமியை கடல் கடந்து அடிச்சிருக்காங்க, லண்டன்ல போட்டு சாத்துன்னு சாத்திருக்காங்க. இந்த ஈவே ராமசாமியோட அடிவருடிகள் லண்டன்ல போய் நாங்க ஈவே ராமசாமியை பத்தி பேசுறோம், நாங்க அதை பேசுறோம் இதை பேசுறோம் அப்படின்னு போய் அங்க இருக்கிற தமிழர்கள்ட்ட வசமா சிக்கிட்டாங்க. அவங்க ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, யோ ஈவே ராமசாமிக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? ஈவே ராமசாமி தமிழரா? எங்களுடைய தமிழ் மொழியை ஈவே ராமசாமி என்னென்ன கேவலமா பேசியிருக்காப்ல அப்படின்னு அந்த ஹிஸ்டரியை எடுத்து போட்டு ஈவே ராமசாமியை கிளின்னு கிளிக்கிற வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. பெரியார் தமிழருக்கு எவர் போராடினாரோ அவர் சொன்னாரு. வீடியோ எந்த வீடியோ? பெரியார் மொழி தமிழன் இப்படி சண்டை பிடிக்கிறேன்னா என்னதுக்கு ஐயா மீட்டி நீங்க போய் சண்டை பிடிக்கிறேன்னு எங்கேயாவது காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது உங்களுக்கு தெரியாது. தமிழரை என்னன்னு சொன்னா ஒரு கூட்டத்துக்கு வந்தா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ செம தத்ரூபமா எடிட் பண்ணிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக சுட்டு கொடுத்த வடையை பத்தி ரொம்ப பிரமாதமா விளக்கி சொல்லியிருக்காங்க.
செம்மையா இருக்கு. ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வடைய பார்க்கலாம். செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மிளகா அரைக்க 73 பக்கத்துல 505 வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முதல்ல நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை 150 நாள், சிலிண்டருக்கு மானியம் 100, 3 லட்சம் அரசு வேலை, கச்சத்தீவு மீட்பு, 100 நாள் சட்டமன்றம், 10 ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசட்டி ஆக்கி அதுல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு பொய்யா சொல்லி திரியும் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக்கை ஊத்தி விடியா திமுகவோட தேர்தல் அறிக்கையை போட்டு நல்லா பதமா வறுத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வாக்குறுதி வடை ரெடி. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.